ஆஸ்டோனியா 1 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நியூட்ரோசூட்டிக்கல் கம்பெனியினுடைய ப்ராடக்ட்ஸை பத்தி நாம பார்க்க போறோம். நம்மளோட ஆரோக்கியத்தை மேம்படுத்துறது அப்படிங்கிறது ஆப்ஷன் இல்லாத ஒரு விஷயமா போயிடுச்சு. இனி நமக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் நியூட்ரோசூட்டிக்கல் தான். அதுல எது பெஸ்ட்ன்னு தான் நம்ம தேடி வாங்கணுமே தவிர இனி இதை தவிர்த்து வாழ்ந்துடலாம் அப்படிங்கிறது சாத்தியம் இல்லாத ஒன்று ஆயிடுச்சு. இன்னைக்கு பட்டி தொட்டி எல்லாம் ஒரே ஒரு நம்பிக்கை, நியூட்ரோசூட்டிக்கல்ஸ் இருக்கு. நம்மளோட ஹெல்த் இஷ்யூஸை அதுல இருந்து வெளியில வர்றதுக்கும் நாம எந்த ஒரு டிசார்டருக்குள்ள போகாம இருக்கிறதுக்கும் நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னா அதை நியூட்ரோசூட்டிக்கல்ஸை எடுத்துக்கிறது தான். அந்த வகையில ஆஸ்டோனியா 1 அப்படிங்கிறது கடந்த ஒரு 20-25 வருஷமா டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியில நிறைய நியூட்ரோசூட்டிகல்ஸை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு காலகட்டத்தில் பரிணாம வளர்ச்சி அடைஞ்சுக்கிட்டே இருக்கு. 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த நியூட்ரோசூட்டிகல்ஸ் இன்னைக்கு பெரிய அளவில் அப்கிரேட் ஆகி அதுல ஸ்பெஷல் நியூட்ரியன்ஸ் ஏதாவது இருக்கா, அதுல போன 2 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்ததை விட இப்ப ஏதாவது அப்கிரேட் ஆயிருக்கா அப்படிங்கிற அளவுக்கு ஒவ்வொரு வருஷமும் இதனுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது வளர்ந்துகிட்டே போகுது. அப்போ இதுக்கு ஏத்த வகையில நம்மளுடைய தேடுதலும் இருக்கத்தான் செய்யும். இதை விட பெஸ்ட் கிடைக்குமா, இதை விட பெஸ்ட் கிடைக்குமா அப்படிங்கிறத தான் மக்களும் தேடுறாங்க, நாமளும் தேடுறோம். ஸோ அந்த வகையில ஹரியானால இருந்து ஒரு நிறுவனம் இந்த வருஷத்துக்கான நாங்க ஒரு பெஸ்ட் கொடுக்குறோம், வேர்ல்டுலயே பெஸ்ட் நியூட்ரோசூட்டிகல்ஸ் கொடுக்குறோம் அப்படிங்கிற உறுதிமொழியோட வந்திருக்காங்க. ஸோ நம்ம பார்க்க போற இந்த நிறுவனம் ஆஸ்டோனியா 1 லேப்ஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படின்னு சொல்லக்கூடிய தாய் நிறுவனத்தினுடைய ஒரு அங்கமா தான் ஆஸ்டோனியா 1 வந்திருக்கு. நீங்க இப்ப ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்கிற இந்த ஃபேக்டரி கிட்டத்தட்ட 6 லட்சம் ஸ்கொயர் ஃபீட், அதாவது 1,50,000 ஸ்கொயர் ஃபீட் இன்ட்டு 4 ஃப்ளோர். இதை நான் செப்டம்பர் மாசம் 5ஆம் தேதி நான் விசிட் பண்ணேன். இதுதான் இந்த நிறுவனத்தினுடைய மேனுஃபேக்சரிங் யூனிட். இப்ப ஜென்ரலா ஒரு பார்மசூட்டிக்கல் கம்பெனியுடைய மேனுஃபேக்சரிங் யூனிட்டை நீங்க போய் பார்த்தீங்க அப்படின்னா அங்க ஒரு ஸ்மெல்ல பார்க்கலாம், பெரிய ஸ்மெல். அதாவது எவ்வளவு லீடிங்கா இருக்கக்கூடிய ஒரு பார்மசூட்டிக்கல் கம்பெனியில நீங்க போய் விசிட் பண்ணீங்கன்னா கூட அதை நீங்க பார்க்கலாம். ஆனா ஆஸ்டோனியா 1 சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஃபேக்டரியை நீங்க விசிட் பண்ணும்போது 0 வேஸ்ட் டிசார்ஜஸ், புகையோ அந்த இடத்துல கழிவுகளோ எதுவுமே நீங்க கண்ணில் பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு ரொம்ப நீட் அண்ட் கிளீனா நம்ம ஒரு ஆஃபீஸ்க்கு போற மாதிரியான ஒரு தோற்றத்தை ஒரு ஃபேக்டரியில நீங்க பார்க்க முடியும். லேபு, R&D எல்லாமே ஒரே இடத்துல இருக்கக்கூடிய நிறுவனம். இதனுடைய பேசிக்கான ஃபண்டமெண்டல் ஒர்க் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்தியாவிலையும் இந்த உலக அளவில் இருக்கக்கூடிய தேர்டு லேபிளிங் யாருக்கெல்லாம் தேவையோ, என்னுடைய நேம்ல ப்ராடக்ட்ஸ் வேணும்னு கேட்கக்கூடிய எல்லாருக்கும் இந்த கம்பெனி மேனுஃபேக்சரிங்கை மட்டும் பண்ணி கொடுக்குறாங்க, தேர்ட் லேபிளிங் மேனுஃபேக்சரிங். இதுக்கு இவங்க கிட்ட இதுதான் கூகுள் வியூ. கிட்டத்தட்ட ஒரு 20க்கும் மேற்பட்ட நாடுகளை சேர்ந்த பார்மசூட்டிக்கல் கம்பெனிகள் பிளஸ் ட்ரெடிஷ்னல் கம்பெனிகள் எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரு 53க்கும் மேற்பட்ட கம்பெனிகள் இவங்க கிட்ட கிளைண்ட்ஸா இருக்கிறாங்க. ஒரு 53க்கும் மேற்பட்ட கிளைண்ட்ஸ் இவங்க கிட்ட இருக்காங்க. பல பிராண்டுகள்ல இவங்க ப்ராடக்டை மேனுஃபேக்சரிங் பண்ணி கொடுக்குறாங்க. இதெல்லாம் குறிப்பிடத்தகுந்த பிராண்ட்ஸ். இவங்களுடைய லேப் நம்ம விசிட் பண்ணும்போது இன்டர்நேஷனல் லெவல்ல ஒரு ஸ்டாண்டர்டைஸ் ஆன மெஷினரிஸ் யூஸ் பண்றாங்க. அது முழுக்க முழுக்க யூஎஸ் டெக்னாலஜிஸ்ல எல்லா மெஷின்ஸும் இவங்க யூஸ் பண்றாங்க. இந்த நிறுவனத்துல கிட்டத்தட்ட ஒரு 12க்கும் மேற்பட்ட இந்தியன் இன்டர்நேஷனல் சர்டிஃபிகேஷன்ஸ் இருக்கு. அதுல மிக முக்கியமான சர்டிஃபிகேஷன் FDA.
FDA சர்டிஃபிகேஷன் வந்து இந்தியாவிலையும் இன்டர்நேஷனல் லெவல்லையும் நம்ம ப்ராடக்டை மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியமான சர்டிஃபிகேஷன்ஸ். ஸோ இந்த நிறுவனம் FDA சர்டிஃபிகேஷன்ஸோட இயங்கக்கூடிய நிறுவனம். ரெண்டாவது, இந்த நிறுவனத்தை பற்றின இன்னொரு நல்ல ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கணும் அப்படின்னாக்கா, இந்தியாவில் இருக்கக்கூடிய டாப் 10 தேர்ட் லேபிளிங் மேனுஃபேக்சரிங் கம்பெனிகளில் ஒன் ஆஃப் த கம்பெனியா ஆஸ்ட்ரோனியா லேப்ஸ் பிரைவேட் லிமிடெட் இருக்கு. டாப் 10க்குள்ளர இவங்களும் இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு பெருமையான விஷயம். இதுதான் நம்மளோட மேனேஜ்மெண்ட். ஸோ 3 ஈக்குவல் ஷேர் பார்ட்னர்ஸ். இதுல மிக முக்கியமானவர் டாக்டர் விக்ராந்த். அவரை பத்தி நம்ம சொல்லிதான் ஆகணும். ஒவ்வொருத்தரும் தனித்தனி டிபார்ட்மெண்ட்டை ஷேர் பண்ணி அவங்க டிராவல் போயிட்டு இருக்காங்க. இதுல டாக்டர் விக்ராந்த் வந்து நியூட்ராசூட்டிக்கல்ல PhD பண்ணவர். ஸோ அவர் தான் R&Dயும் ப்ளஸ் மார்க்கெட்டிங்கும் எடுத்து பண்றாங்க. இனி வரும் ஸ்லைட்ஸ்ல நம்ம பார்க்க போற எல்லா நியூட்ராசூட்டிக்கல் ப்ராடக்ட்ஸும் இவருடைய ஃபார்முலேஷன்ஸ் தான். ஸோ இவர் ஒரு PhD பண்ண டாக்டரேட், PhD பண்ண ஒரு சயின்டிஸ்ட். ஸோ ஒவ்வொரு கம்பெனிகளுக்கும் ஒரு கோர் எத்திக்ஸ்னு ஒன்று இருக்கும். அந்த கோர் எத்திக்ஸை நம்ம பார்க்கும்போது அவங்களுடைய நோக்கம் நம்மளுக்கு புரியும். ஜென்ரலா ஒரு நிறுவனம் வந்து ஸ்டார்ட் ஆகி மார்க்கெட்டுக்குள்ள போகும்போது கண்டிப்பா அந்த கோர் எத்திக்ஸ் அப்படிங்கிறத அவங்க மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. ஒரு ஸ்டாண்டர்டைஸ்டான கம்பெனிகள்ல கோர் எத்திக்ஸ்ங்கிறது இருக்கும். இன்னைக்கு வந்து 2000-3000 கம்பெனிகள் இந்தியாவில் டைரக்ட் செல்லிங்ல பண்றாங்கன்னா கூட, பட் எல்லாருக்கும் கோர் எத்திக்ஸ் இருக்குமான்னா கண்டிப்பா இருக்காது. ஆனா சில கம்பெனிகளுக்கு வந்து ஒரு இன்டர்நேஷனல் கம்பெனி ஆகட்டும், அல்லது வந்து இந்தியாவில இருந்து செயல்படக்கூடிய கம்பெனி ஒரு கோர் எத்திக்ஸோட செயல்படுறாங்க அப்படின்னா அவங்களுடைய நம்பகத்தன்மை அப்படிங்கிறது ரொம்ப பெருசா இருக்கும். அவங்களுடைய விஷன் ரொம்ப கிளியரா இருக்கும். அவங்க எதை நோக்கி போறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்க முடியும். அவங்களோட சயின்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்மளால பார்த்துக்க முடியும். உதாரணமா சொல்லணும் அப்படின்னா, இப்போ 4 லைஃப் கம்பெனி இருக்காங்க அப்படின்னா அவங்களோட கோர் எத்திக்ஸ் வந்து இம்யூனிட்டி, நோய் எதிர்ப்பு சக்தியின் மூலமாக நம்ம ஆரோக்கியத்தை மேம்படுத்துறது எப்படி, அதுக்கான ஆராய்ச்சிகள்ல அவங்க பண்ணுவாங்க. அதை ரிலேட்டடான ப்ராடக்ட்ஸ் அவங்க வந்து நம்மளுக்கு கொடுப்பாங்க. சில கம்பெனிகள் பார்த்தீங்கன்னா, இப்போ ஹெர்பாலைஃப் இந்தியாவில் வந்து ஒரு லீடிங்கான கம்பெனி ஹெர்பாலைஃப் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு கோர் எத்திக்ஸ் இருக்கு. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெயிட் மேனேஜ்மெண்ட் இன்டர்நேஷனல் லெவலில் அவங்களுக்கு கோர் எத்திக்ஸ் வந்து வெயிட் மேனேஜ்மெண்ட். இப்போ FLP ஃபார் எவர் லிவிங் இருக்கிறாங்க, அவங்க ஒரு இன்டர்நேஷனல் கம்பெனி. அவங்களுக்கு என்ன கோர் எத்திக்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க முன்னிறுத்தக்கூடியது அல்லது அவங்க ஆராய்ச்சிகள் பண்ணக்கூடியது அவங்களுடைய நம்பிக்கை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆலிவேரா, டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆலிவேராவை ஆராய்ச்சி பண்ணி அதில் சிறப்பான ஆலிவேராவை எடுத்து பேஸ்ட்டு, சோப்பு, அப்புறம் ஜூசஸ், இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே அவங்க ஆலிவேரா வந்து மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது அவங்களுடைய கோர் எத்திக்ஸ். அந்த மாதிரி ஆஸ்ட்ரோனியா 1 அப்படிங்கிறது வந்து ஒரு கோர் எத்திக்ஸ் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி. இப்போ நான் சொல்ற பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்க அப்சர்வ் பண்ணீங்கன்னா, நம்ம ஆஸ்ட்ரோனியா 1ல வந்து எவ்வளவு ஹையர் சயின்ஸ்ல இந்த கோர் எத்திக்ஸ் வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். ஜென்ரலா நம்ம எல்லாருமே இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து நியூட்ராசூட்டிக்கல் பார்த்துருப்போம், சப்ளிமெண்ட்ரி பார்த்துருப்போம், ஆயுர்வேதா, சித்தா ப்ராடக்ட்ஸ் பார்த்துருப்போம். இந்த மாதிரி வந்து பல ரூபங்கள்ல நம்ம நியூட்ராசூட்டிக்கல் பார்த்துருப்போம், சப்ளிமெண்ட்ஸா நம்ம பார்த்தோம். ஸோ ஆஸ்ட்ரோனியா 1ல நம்ம பார்க்க போறது வந்து ஹெர்போ நியூட்ரோஜெனிக்ஸ் அப்படிங்கிற இந்த ஃபார்முலேஷன்ஸ் தான் இவங்களுடைய கோர் எத்திக்ஸ். ஹெர்போ நியூட்ரோஜெனிக்ஸ். அப்போ ஒண்ணா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், இவங்களுடைய கேப்சூல்ஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி, அல்லது பவுடர் ஃபார்மேட்ல எடுத்துக்கிட்டாலும் சரி, அல்லது டேப்லெட் ஃபார்மேட்ல இருக்கக்கூடிய சப்ளிமெண்ட்ஸை எடுத்துக்கிட்டாலும் சரி, எல்லா சப்ளிமெண்ட்ஸ்லையும் எக்ஸப்ட் லிக்யூட், இதை தவிர மீதி எல்லாத்துலேயுமே இந்த 5 விஷயங்கள் இருக்கிற மாதிரி பார்த்துப்பாங்க. ஒன்று, எல்லாத்துலேயுமே ப்ரோபயோட்டிக்ஸ் இருக்கும். ப்ரோபயோட்டிக்ஸ் எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம என்ன சப்ளிமெண்ட் சாப்பிட்டாலும், என்ன நியூட்ரிஷன்ஸை நம்ம சாப்பிட்டாலும், என்ன மாதிரியான விட்டமின்ஸ் மினரல்ஸ் நாம சாப்பிட்டாலும் அதை நம்மளுடைய வயிறு ஈஸியா கிரகிச்சு எடுத்துக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து மிக முக்கியமானது ப்ரோபயோட்டிக்ஸ். இந்த ப்ரோபயோட்டிக்ஸ் தான் இந்த ஊட்டச்சத்துக்கள் எல்லாத்தையுமே, அல்லது நம்ம மெடிசன் சாப்பிட்டாலும் சரி, அல்லது ஊட்டச்சத்துக்கள் சாப்பிட்டாலும் சரி, எல்லாத்தையுமே குடலுக்கு என்ன மாதிரியான ஃபார்மேட்ஸ்ல வேணுமோ அதை மாதிரி உடைச்சு திருச்சி கொடுக்கக்கூடிய வேலையை வந்து செய்யறது அந்த ப்ரோபயோட்டிக்ஸ். அது ரொம்ப முக்கியமானது. ஊட்டச்சத்துக்களை
கன்வெர்ட் பண்ணி கொடுக்கறதுக்கு ரொம்ப முக்கியமானது. ஸோ அது வந்து ரொம்ப முக்கியம். ரெண்டாவது, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ். ஜென்ரலா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஆன்டி ஆக்சிடென்டோட இம்பார்ட்டன்ஸ் வந்து நிறைய நிறுவனங்கள் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அஸ்டோனியா ஒன்லயும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கும், ரொம்ப ரிச் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ். ஒவ்வொரு ப்ராடக்டை மேனுஃபேக்சரிங் பண்ணும்போதும் ஹார்ட்டுக்குன்னு பண்ணாங்கன்னா ஹார்ட்டுக்கு என்ன மாதிரியான ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வேணும் கொடுப்பாங்க. கிட்னிக்கு பண்ணா அவங்களுக்கு தகுந்த மாதிரியான ஆன்டி ஆக்சிடென்ட்ஸை கொடுப்பாங்க. அப்போ இன்பில்டா எல்லா கேப்சூல்ஸ்லயும் எல்லா டேப்லெட்ஸ்லயும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கும். மூணாவது, ஆயுர்வேதா. ஜென்ரலா இன்னைக்கு சப்ளிமெண்ட்ஸ்னால ஆயுர்வேதா தான் மேக்சிமம் யூஸ் பண்ணுவாங்க. நம்மளதுல என்ன பண்ணுவோம்னு கேட்டீங்கன்னா ஆயுர்வேதா எக்ஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அதுலயும் ஒவ்வொரு ஆயுர்வேதா ஹெர்பல்ஸ்லயும் இருக்கக்கூடிய பைட்டோகெமிக்கல்ஸ், அதுல இருக்கக்கூடிய ஃபீனால்ஸ், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹையர் கான்சன்ட்ரேஷன்ல நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ லங்ஸ்க்குன்னா அது நிரூபிக்கப்பட்ட ஆயுர்வேதா இன்கிரியன்ஸ் இருக்கு, அது மாதிரி யூஸ் பண்ணுவோம். லிவருக்குன்னா அதுல ஸ்பெஷலான ஆயுர்வேதா இன்கிரியன்ஸ் இருக்கு, அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி யூஸ் பண்ணுவோம். அப்போ ஈச் அண்ட் எவ்ரி கேப்சூல்ஸ்ல, எவ்ரி டேப்லெட்ஸ்ல, எவ்ரி பவுடர் ஃபார்மேட்ஸ்ல எல்லாத்துலயுமே ஆயுர்வேதா ஹீலிங் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது இன்பில்டா இருக்கே இருக்கும். அடுத்து வந்து விட்டமின்ஸும் மினரல்ஸும் கொடுக்கக்கூடிய நியூட்ரிஷன்ஸ். எல்லா கேப்சூல்ஸ்லயும் இன்பில்டா நியூட்ரிஷன்ஸும் இருக்கும், அப்புறம் எல்லா விட்டமின்ஸும் இருக்கும். விட்டமின்ஸ், மினரல்ஸ், அமினோ ஆசிட்ஸ், இந்த மாதிரி நியூட்ரிஷன்ஸ் வந்து கண்டிப்பா எல்லா கேப்சூல்ஸ்லயும் இன்பில்டா இருக்கும். அடுத்தது ஃபைனலா, இதுதான் மெயினா நாம ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஷயம், ஜெனட்டிக்கல் இன்ஜினியரிங். அதாவது ஜீன் லெவல்ல ஒர்க் பண்ணக்கூடிய ஃபார்முலாவை நம்ம இன்பில்ட் பண்ணிருக்கோம். இந்த 5 விஷயமும் ஒன்று சேர்ந்தது தான் நம்ம ஆஸ்டோனியா ஒன்னுடைய ஹெர்போ நியூட்ரோஜெனிக்ஸ். இதுதான் நம்மளுடைய கோர் பிரின்சிபல். அப்போ இந்த 5ம் ஒரே ஒரு கேப்சூல்ல இருக்கிறதுனால நீங்க ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க, ஒவ்வொரு ப்ராடக்டும் நம்ம என்ன பர்பஸுக்காக, எந்த ஆர்கனுக்காக நம்ம தயாரிக்கிறோமோ அது அந்த வேலையை பர்ஃபெக்டா பண்ணும் அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஒரு மூட்டு வலிக்காக ஒரு ப்ராடக்டை நம்ம பண்ணியிருக்கோம், ஃபார்முலேஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதுல இந்த 5 கூறுகளும் இருக்கும். இந்த 5 கூறுகளும் சேர்ந்ததுதான் அந்த கேப்சூலா டேப்லெட்டா இருக்கும். அப்போ நம்மளோட பர்பஸ் ஈஸியா சால்வ் ஆகும். இதுதான் நம்மளோட ஹையர் சயின்ஸ். இதை பேஸ் பண்ணி தான் அஸ்டோனியா ஒன்ல வரக்கூடிய ஒவ்வொரு ப்ராடக்டும் நம்ம பண்றாங்க. இது நம்மளுடைய கோர் பிரின்சிபல், இதுதான் நம்மளோட விஷன், இதுதான் நம்மளோட கிளாரிட்டி. டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்றேன். அஸ்டோனியா ஒன் வந்து ஒரு பார்மசூட்டிக்கல் கம்பெனி, இன்டர்நேஷனல் லெவல்ல ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய கம்பெனி. இவங்களுடைய இன்னொரு பிரின்சிபல் இருக்கு. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெறுமனே நம்ம ஆயுர்வேதா ஹீலிங் ப்ராப்பர்ட்டியும் இதெல்லாம் நம்ம கொடுக்கறது நம்மளுடைய நோக்கம் இல்லை. இந்தியாவில் வந்து இதுவரைக்கும் வராத உலக அளவுல பிரசித்தி பெற்ற, இப்ப இந்தியாவில் வந்து சம் இன்கிரியன்ஸ் வந்து பிரசித்தி பெற்று இருக்குன்னா, பட் உலக அளவுல சில சப்ளிமெண்ட்ஸ் வந்து ஆல்ரெடி ப்ரூவன் ஆயிருக்கும், ப்ரூவ் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி ப்ரூஃப் பண்ணின, சயின்டிபிக்கலி ஏத்துக்கிட்ட, ஏற்கனவே நடைமுறையில் இருக்கக்கூடிய அந்த மாதிரியான ஃபார்முலேஷன்ஸையும் டைரக்டா இம்போர்ட் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸையும் இந்தியாவில் மார்க்கெட் பண்றாங்க. அது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்கிறது டாக்டர், ஒரு சயின்டிஸ்ட், டேவிட் சிங்க்லர் அப்படின்னு பேர் இவரோட பேர். இவர் வந்து ஒரு ஆஸ்திரேலியன் சயின்டிஸ்ட், ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில ப்ரொஃபஸர். இவருடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவர் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு ஆன்டி ஏஜிங் ஃபார்முலாவை கண்டுபிடிச்சார். இவர் நீங்க கூகுள்ல போய் சர்ச் பண்ணுங்க, டேவிட் சிங்க்லர் அப்படின்னு சொல்லிட்டு அவரை சர்ச் பண்ணுங்க. அவர் வந்து ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில ப்ரொஃபஸருங்கிறதும் நான் சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து உங்களுக்கு ஈஸியா புரியும்.
இவருக்குன்னு தனியா ஒரு வெப்சைட் இருக்குது, அதை நீங்க போய் பார்க்கலாம். இதோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டி, அதாவது வயதாகும் தன்மையை தள்ளி போடுவது அல்லது தன்னுடைய வயதை திரும்ப யூட்டர்ன் பண்ணி கொண்டு வர்றது. இதுதான் அவருடைய ஃபார்முலா. இத நிரூபிச்சதுக்கு அப்புறமா, ஒரு ஆன்டி ஏஜிங் ஃபார்முலாவை எடுத்து நிரூபிச்சதுக்கு அப்புறமா, உலகத்துல இருக்கக்கூடிய பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ், பெரிய நடிகர்கள், விஐபிஸ் எல்லாரும் இவருடைய ஃபார்முலாவை டைரக்டா யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுல ஏகப்பட்ட மாற்றங்கள். மெயினா சொல்லணும் அப்படின்னா, இவரை நீங்க பார்க்கலாம். நீங்க ஃபர்ஸ்ட் படத்துல பார்த்துட்டு இருக்கிறது அவருடைய ஓல்டேஜ் போட்டோ. முன்னாடி ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த போட்டோ. நீங்க ரைட் சைட்ல பார்க்கக்கூடிய போட்டோ வந்து அவருடைய பின்னாளில் 20 வருஷம் பின்னாடி எடுத்த போட்டோ. இதெல்லாம் உங்களால இமேஜின் பண்ண முடியுமா பாருங்க. இதுக்கு பேர் தான் ஆன்டி ஏஜிங் அப்படின்னு. இவரையே ஒரு ஒரு டெஸ்டிமோனியா நீங்க பார்க்க முடியும். இவர் தான் இவருடைய ஃபார்முலேஷன்ஸுக்கு ஃபர்ஸ்ட் டெஸ்டிமோனி. அதுக்கப்புறம் உலகத்துல ஏகப்பட்ட டெஸ்டிமோனிஸ் அவர் கிரியேட் பண்ணிட்டார். என்றெல்லாம் சொல்லணும் அப்படின்னா, இவர்கள்லாம் நடிகர்கள், இவர்கள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா பழைய போட்டோ, புது போட்டோ, இதெல்லாம் நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்க்க முடியும். இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய குடும்பத்தினுடைய ரீட்டா மேடம், ரேகா மேடம், அனில் கபூர், இவங்கெல்லாம் இவருடைய கஸ்டமர்ஸ், விஐபி கஸ்டமர்ஸ், செலிபிரிட்டிஸ். இவர் ஒரு ஃபார்முலா கொடுக்குறாரு, உலகம் பூரா இருக்கக்கூடியவங்க யூஸ் பண்றாங்க. அதே சேம் ஃபார்முலாவை நாம யூஸ் கொண்டு வந்திருக்கோம். அதுக்கு பேர் வந்து யங் ஃபியூவல், யங் ஒன் அப்படிங்கிற பிராண்ட்ல நம்ம ஒரு ப்ராடக்ட் கொடுத்துருக்கோம். இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்தியாவிலேயே நான் ஃபர்ஸ்ட் டைம் நான் சொல்றேன், ஒரு ஆன்டி ஏஜிங் ஃபார்முலா, அதுவும் நிரூபிக்கப்பட்ட ஒரு ஃபார்முலா, உலகம் பூரா ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்கிற நிரூபிக்கப்பட்ட ஒரு ஃபார்முலா. அதை ஃபர்ஸ்ட் டைம் இந்தியா நாம தான் இன்ட்ரோடியூஸ் பண்றோம். அஸ்டோனியா ஒன் அப்படிங்கிற நம்மளோட கம்பெனி மூலமா நாம யூஸ் பண்றோம். இந்த ப்ராடக்டை சாப்பிட்றதன் மூலமாக நம்மளுடைய ஏஜிங் ப்ராசஸ் ஸ்லோ டவுன் ஆகி அதை ரிவர்ஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பை கொடுக்குது அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான ஒரு நல்ல செய்தி. இந்த உலகத்துல எதை வேண்டுமானாலும் நம்மளால் தள்ளி போட முடியும். நம்மளுடைய வயதை தள்ளி போடுறது தான் உலகத்திலே மிகப்பெரிய சேலஞ்ச். அந்த சேலஞ்சை வெற்றிகரமா நிரூபித்தவர் தான் டேவிட் சிங்க்லர். ஸோ இவருடைய ஆராய்ச்சிகள்ல உங்களுடைய ஏஜை ஸ்லோ பண்ண முடியும், அதே மாதிரி ரிவர்ஸ் பண்ணி திரும்பி வர முடியும். அதனால என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய தோற்றம் இளமையாவே இருக்கும். ரெண்டாவது, நம்மளுடைய ஆர்கன்ஸ், இன்னர் ஆர்கன்ஸ் எல்லாமே புதுப்பிக்கப்படும். ஹார்ட்டா, புதுமையான ஒரு ஹார்ட்டா மாறும். டே பை டே தொடர்ந்து இந்த சப்ளிமெண்ட்ஸை சாப்பிட்டுட்டு வர 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 இதை தான் நம்ம ரியல் காயகல்பம் அப்படின்னு சொல்றோம். அந்த மாதிரி திரும்ப 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 நம்ம சாப்பிட்டுட்டே வரும்போது நம்மளுடைய ஒவ்வொரு சிஸ்டமும் ரிப்பேர் ஆகி அது பழைய நிலைக்கு திரும்பி வரும். ஒரு 50 வயசுல இருக்கக்கூடிய ஒரு நபர் தொடர்ந்து இந்த ப்ராடக்டை சாப்பிட்டுட்டு வர்றாருன்னா அவருடைய ஏஜிங் ப்ராசஸ் ஸ்லோ டவுன் ஆகி அது அப்படியே ரிவர்ஸ் ஆக ஆரம்பிக்கும். அப்போ ஒரு 10 வருஷம் பின்னாடி வர்றதுக்கு ஒரு 2 வருஷம் நம்ம தொடர்ந்து இந்த ப்ராடக்டை சாப்பிட்டோம் அப்படின்னா ஒரு 10 years நம்மளால வந்து ரிவர்ஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி நம்ம தொடர்ந்து இந்த சப்ளிமெண்ட்ஸை நம்ம சாப்பிடும்போது நம்மளுடைய ஏஜை குறைக்க முடியும். இன்னைக்கு உலகத்துல இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆசை எல்லாருக்கும் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் எப்போதும் இளமையா இருக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லாருக்குமே ஆசை. அதுக்காக தான் நம்ம ஒரு பியூட்டி பார்லர் போறோம். நாம நிறைய ஜூசஸ், நம்மளோட ஸ்கின்னை இளமையா வச்சிருக்க நிறைய ஜூசஸ் சாப்பிட்றோம், நிறைய நியூட்ராசூட்டிக்கல் வாங்கி சாப்பிட்றோம், அப்புறம் நிறைய க்ரீம் ஐட்டம்ஸ் நம்ம யூஸ் பண்றோம். இதெல்லாம் போட்டா நல்லா இருக்குமான்னு பாக்குறோம். இது எதுவுமே வந்து பெர்மனன்ட் சொல்யூஷன். அகத்தின் அழகு முகத்தின் திறம். நம்மளுடைய உள் உறுப்புகள், ராஜ உறுப்புகள் எல்லாமே இளமையா மாறினா மட்டும்தான் ஒரு மனுஷன் வெளியில இளமையாக இருக்க முடியும். அதுக்கான ஃபார்முலேஷன்ஸை கண்டுபிடிச்சு அதை ஒரு நிரூபிச்சியும் காட்டியிருக்காரு நம்மளுடைய டேவிட் சிங்க்லர். அந்த ஃபார்முலாவை நம்மளோட கம்பெனி இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. ரைட். இந்த மாதிரி நம்மளோட நிறுவனத்துல என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி தான் ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸையுமே நம்மளோட ஸ்பெஷலா பண்ணணும், பெஸ்டா பண்ணணும்,
ஒவ்வொரு ப்ராடக்டும் இது வரைக்கும் வந்த ப்ராடக்டை விட நாம ஒரு பெஸ்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் அஸ்டோனியா ஒன்னோட பிரதானமான நோக்கங்கள்ல ஒண்ணு. அதுக்கு இவங்க எடுத்திருக்கக்கூடிய ஸ்டெப் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாருமே ஆயுர்வேதா இன்கிரியன்ஸை பேஸ் பண்ணி சில பேர் எக்ஸ்ட்ராக்ஷன்ல பண்றாங்க, சில பேர் அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ஷன்லயே வந்து ஹையர் பைட்டோகெமிக்கல்ஸ் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ராக்ஷன்ஸா யூஸ் பண்றாங்க. இந்த மாதிரி பண்றது எல்லாமே வந்து இன்னைக்கு சமீப காலமாக இந்த சயின்ஸ்ல வந்து ஹையர் குவாலிட்டி கொடுக்கறதுக்கு எல்லாரும் முயற்சி பண்றாங்க. பட் ஆஸ்டோனியா ஒன் அப்படிங்கிறது அதுல எல்லாத்துலயும் டிஃப்ரெண்டா என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, வேர்ல்டு லெவல்ல சயின்ஸ்ல உச்சம்னு சொல்லக்கூடிய பேட்டன் ரைட், ஏதோ ஒரு பொருளுக்கும் ஒவ்வொரு இன்கிரியன்ஸுக்கும் பேட்டன் ரைட் வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி யாரெல்லாம் இதுல பெஸ்டோ அந்த பெஸ்ட் கம்பெனிகள்ல அந்த பேட்டன்ட் வச்சிருக்கக்கூடிய கம்பெனிகள்லயே இன்கிரியன்ஸை வாங்கி நம்மளோட ப்ராடக்டை வந்து ஃபினிஷ் பண்றது தான் இதுல இருக்கிறதுலயே சிறப்பான விஷயம். அப்போ நம்ம என்ன மாதிரியான ரா மெட்டீரியல், குவாலிட்டியான ரா மெட்டீரியல் நம்ம உள்ள கொடுத்தாதான் குவாலிட்டியான பொருள் வெளியில வரும். உதாரணமா நம்ம சமையல் செய்யறதுக்கு வந்து ஒரு குவாலிட்டியான சமையல் பொருட்களை வாங்கி நம்ம குழம்பு வச்சாதான் நம்மளால வந்து நல்ல குழம்பை சாப்பிட முடியும். ஒரு மோசமான பொருளை போட்டு நம்ம வைக்கக்கூடிய எந்த ஒரு உணவும் மோசமாகத்தான் இருக்கும். கார்பேஜ் இன் கார்பேஜ் அவுட்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி எதை நம்ம உள்ள கொடுக்குறோமோ அதனுடைய அவுட்புட் அதை பேஸ் பண்ணி தான் வரும். அப்ப நம்மளோட ப்ராடக்ட்ஸோடைய இன்புட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேர்ல்டுலயே பெஸ்ட் 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 இன்கிரியன்ஸை மட்டும் செலக்ட் பண்ணி வாங்கணும் அப்படின்னா, உதாரணத்துக்கு குர்குமின் அண்ட் பயோபைப்ரின் எங்க இருந்து வாங்குறாங்க அப்படின்னா, வேர்ல்டுலயே வந்து பேட்டன் ரைட் வச்சிருக்கக்கூடிய கம்பெனி சமிலாப்ஸ், அவங்க கிட்ட இருந்து மட்டும் தான், இந்தியாவில இருந்து சமிலாப்ஸ்ல இருந்து மட்டும் தான் வாங்குவாங்க. அடுத்து ரெஸ்வரட்டால் எங்க இருந்து வாங்குவாங்க, ஆந்தம் அப்படிங்கிற கம்பெனில இருந்து வாங்குவாங்க. விட்டமின் D3 ஜூப்ளியன், இந்த மாதிரி அஸ்வகந்தா, KSM 66, ஸோ ஃபோலிக் ஆசிட், கோட்ராஃபோலிக், இந்த மாதிரி மெரஜன் இஞ்சா, மெரைன் கொலஜன் இஞ்சா, இந்த கிரில் ஆயில் அப்படின்னு சூப்பர்பா 2. இந்த மாதிரி உலகத்திலேயே யார் அதுல சிறப்பா இருக்கிறாங்க, யார் வந்து த பெஸ்ட் ப்ராடக்டை கொடுக்குறாங்களோ அவங்க கிட்ட இருந்து தான் டைரக்டா அந்த ப்ராடக்டை வாங்கி ஒண்ணு நம்மளுடைய பிராண்ட்ல கொடுக்குறோம். அப்படி இல்லை அப்படின்னா அந்த இன்கிரியன்ஸை வாங்கி நம்ம ஃபார்முலேஷன் பண்ணி கொடுக்குறோம். ஸோ இதனாலதான் இந்த மாதிரி உலகத்திலேயே பெஸ்ட் ஃபார்முலேஷன்ஸை வந்து நம்ம யார்கிட்ட வாங்குறோம் அப்படிங்கிறத கூட நம்ம லேபிள்ல மென்ஷன் பண்ணி கிளீன் லேபிள் சிஸ்டம் அப்படிங்கிற ஃபார்முலால நம்மளோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஃபினிஷ் பண்றாங்க. ஜென்ரலா இன்னொரு இன்ஃபர்மேஷன் சொல்றேன். கிளீன் லேபிள் சிஸ்டம்னு ஏன் சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஜென்ரலா நம்ம ஒரு காம்பினேஷன்ஸ் கொடுக்குறோம், அந்த காம்பினேஷன்ஸ்ல வந்து இதெல்லாம் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லேபிள்ல ஒரு சர்டிஃபிகேஷன் வாங்குவோம். அதை அந்த பேட்ச்க்கு வாங்கி முடிச்சிருவோம். ரெண்டாவது பேட்சோட சர்டிஃபிகேஷன் உங்களுக்கு யாருக்கும் தெரியாது, அதை நம்ம பார்க்கவும் போறது இல்லை. பட் ஆஸ்ட்ரோனியா ஒன்ல ஒரு அஷூரன்ஸ் கொடுக்குறாங்க. கிளீன் லேபிள் சிஸ்டம் அப்படிங்கிறது ஏன் சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு பேட்ச்லையும் நாங்க என்னென்னலாம் இன்கிரியன்ஸா போட்டிருக்கோம், என்ன அளவுல போட்டிருக்கோம், இது எல்லாத்தையுமே நாங்க போட்டிருக்கோமா போட்டலையா இது எல்லாத்தையுமே வந்து லேப்ல டெஸ்ட் பண்ணி ஒவ்வொரு பேட்சுக்குமான டெஸ்ட் ரிப்போர்ட்டை வந்து நமக்கு சப்மிட் பண்றாங்க. ஸோ இதுக்கு பேர் தான் வந்து இந்த கிளீன் லேபிள் சிஸ்டம் அப்படின்னு பேர். அதை நம்ம எல்லாருமே வாட்ச் பண்ணலாம். ஒவ்வொரு பேட்சுக்கும் அவங்க இன்கிரியன்ஸ் எடுத்திருக்காங்களா, நாம சொல்ற அளவுல தான் அந்த இன்கிரியன்ஸ் எல்லாம் இருக்கா அப்படிங்கிறதையும் நம்மளால வாட்ச் பண்ணிக்க முடியும். மெயினா சொல்லணும் அப்படின்னா, நம்மகிட்ட எல்லா வகையான ஆர்கன்ஸுக்கும் நம்மகிட்ட ப்ராடக்ட்ஸ் இருக்கு. பிரைன் ஒன்ல நீங்க பாக்குற நீங்க இன்கிரியன்ஸ் எல்லாம் நீங்க அந்த ரெட்ல பார்த்துட்டு இருக்கிற இன்கிரியன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அதெல்லாம் பேட்டன்டட் இன்கிரியன்ஸ். எங்கெங்க இதெல்லாம் வாங்குறாங்க, அது என்ன மாதிரியான குவாலிட்டியில வாங்குறாங்க, என்ன மாதிரியான ஃபார்மேட்ஸ்ல வாங்குறாங்க அப்படிங்கிற வரைக்கும் போட்டிருப்பாங்க. நான் இது வரைக்கும் இந்த பிரைன் ஒன் அப்படின்னா இப்போ நரம்பு மண்டலம் சம்பந்தம், மூளை மற்றும் நரம்பு மண்டலம் சம்பந்தமான விஷயங்களுக்கு கொடுக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ், ஒரு அற்புதமான ரிசல்ட் கொடுக்கக்கூடிய காம்பினேஷன்ஸ். இதை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அப்போ அவங்க இந்த ஃபார்முலேஷன்ஸ்ல எவ்வளவு கவனம் செலுத்துறாங்க அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியும். பிரைன் ஒன். அடுத்து வந்து தைராய்டு, இதுக்கான தனி ப்ராடக்ட்ஸ். அடுத்து லங்ஸுக்கான ப்ராடக்ட். அடுத்தது ஹார்ட்டுக்கான ப்ராடக்ட், லிவருக்கான ப்ராடக்ட். இந்த மாதிரி ப்ராஸ்டேட் வந்து ஆண்களுடைய ஒரு 45-50 வயசுக்கு மேல பாத்தீங்கன்னா அந்த ப்ராஸ்டேட் வீக்கம்னு ஒன்று வரும். அந்த ப்ராஸ்டேட் வீக்கத்துக்கு இது வரைக்கும் அலோபதியில மெடிசின்ஸே கிடையாது. ஸோ அதுக்கான காம்பினேஷன்ஸ்.
அதே மாதிரி நம்மளோட இன்னொரு எத்திக்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கஸ்டமைடு ஃபுட் சப்ளிமெண்டரிஸ். கஸ்டமைடு ஃபுட் சப்ளிமெண்டரிஸ்னா என்ன அப்படின்னா, ஜென்ரலா நம்ம டைரக்ட் செல்லிங்ல இருக்கும்போது நம்மளுக்கு தெரியும், ஒரு பிரச்சனைன்னு வரும்போது, அந்த பிரச்சனைக்கு என்னென்னலாம் வந்து ஆல்ரெடி நிரூபிக்கப்பட்ட இன்கிரியன்ட்ஸ் இருக்கோ, அதெல்லாம் நம்ம சஜெஸ்ட் பண்றது ஒரு வழக்கமான விஷயமா இருக்கும். ஜென்ரலா ஒரு மூட்டு வலிக்குன்னு ஒருத்தர் வந்து நம்மகிட்ட ப்ராடக்ட் கேட்கிறார் அப்படின்னா, நம்ம என்னென்னலாம் குடுப்போம்? குர்குமின் குடுப்போம், குளுக்கோசமைன் குடுப்போம், கொலாஜன் பெப்டைட் குடுப்போம், ஒமேகா 369 குடுப்போம். அத விட கொஞ்சம் ஜாஸ்தி விலையில வேணும் அப்படின்னா krill ஆயில் குடுப்போம். இதெல்லாம் வந்து நாம ஒரு மூட்டு சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு வரும்போது நம்ம குடுக்கக்கூடிய சப்ளிமெண்ட்ஸ் ஆகும். டியர் ஃபிரெண்ட்ஸ், இதுக்கு பேரு தான் வந்து கஸ்டமைஸ்ட் ஃபுட் சப்ளிமெண்ட்ஸ்ன்னு பேரு. இது எல்லாமே நம்மளோட ப்ராடக்ட்ஸ்ல ஒரே ஒரு கேப்சூல்ஸ்ல இருக்கும். அது போதுமான அளவுல இருக்கும். அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, இத்தனை காம்பினேஷன்ஸ் குடுக்கும்போது ஒரு ரூ. 4000 ரூ. 6000 வரைக்கும் ஒரு 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 பெர்சனுக்கு வந்து செலவாகுது அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு 5500லேருந்து 1600க்குள்ளார இந்த ஒரு காம்பினேஷன்ஸ்ல நம்மளால மூட்டு வலிய நிரந்தரமாக ரெக்கவரி பண்ண முடியும். இதுக்கு பேர் வந்து கஸ்டமைஸ்டு நியூட்ராசூட்டிக்கல் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு பேரு. இந்த மாதிரி தான் நம்மளுடைய ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் இதுவரை என்னென்ன இன்கிரியன்ட்ஸ் எல்லாம் நிரூபிக்கப்பட்டிருக்கோ, ஒரு பிரச்சனைக்காக ப்ரூஃப் பண்ணப்பட்டிருக்கோ, அத வந்து நம்மளுடைய ஒன் ரூஃப்ல கொண்டு வந்திருப்போம். ஸோ இந்த மாதிரி தான் நம்மளோட எல்லா ப்ராடக்ட்ஸும் இருக்கும். கஸ்டமைஸ்ட் ஃபுட் சப்ளிமெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இருக்கு. கண்ணுக்கு தனியா இருக்கு, முடிக்கு தனியா இருக்கு, இந்த மாதிரி ஸ்கின்னுக்கு தனியா இருக்கு, ப்ரோஸ்டேட்டுக்கு தனியா இருக்கு, மூட்டு சம்பந்தமான பிரச்சனைகள் தனியா இருக்கு, லங்ஸுக்கு தனியா இருக்கு, ஹார்ட்டுக்கு தனியா இருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு ஆர்கன்ஸுக்கும் தனிப்பட்ட முறையில இருக்கு. எல்லா ப்ராடக்ட்ஸும் இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம கிட்ட வந்து ஒரு ஸ்பெஷலைஸ்டு ஸ்பெஷலைஸ்டு ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு. சோப்பு, பேஸ்ட், ஹேர் ஆயில், சானிட்டரி நாப்கின், அப்புறம் மாய்ஸ்சரைசிங் லோஷனு, கிரீமு, டோனரு, ஸ்க்ரப்பரு, இந்த மாதிரி பெண்கள் யூஸ் பண்ணக்கூடிய மிக அதிகமான பர்சனல் கேர் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நம்ம கிட்ட இருக்கு. இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட், ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம வந்து ஒரிஃப்ளே மாதிரி ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு ப்ராடக்டை வந்து நம்ம இந்தியன்ஸ் வாங்கக்கூடிய அளவில் பாக்கெட் ஃப்ரெண்ட்லியா நம்மளோட ப்ரொடக்ஷன் நம்ம கொடுக்குறோம். हेल्थ के लिए बहुत अच्छा है और पूरी बॉडी के लिए बहुत अच्छा है। शानदार। SBTC जूस है, इसको मैंने दिया था 1 महीने पहले। हाँ जी दीदी जी, मैंने इसे 1 महीने पहले यूज़ किया था। अभी भी ये थोड़ा मतलब है बचा हुआ है और इससे ये हुआ कि सबसे पहले तो मेरा वेट जो है वो कम हुआ। कितने किलो वेट कम हुआ दीदी? 3 किलो 1 महीने के अंदर? जी, ग्रेट, वेरी गुड, क्या बात है। 3 किलो वेट कम हुआ 1 महीने के अंदर। और क्या बेनिफिट हुआ दीदी? स्किन में भी काफी फर्क लगा, जैसे कि स्किन पे रिंकल वगैरह थे जी, और स्किन जो थी काफी लूज सी लगती थी, अब स्किन में भी मतलब टाइटनेस दिख रही है। इसके अलावा और बेनिफिट क्या रहा? बेनिफिट इसके साथ ये है कि ऐसे मेरे को पेन था जी पूरी बॉडी में, जी, पैरों में, और उसमें भी मुझे काफी हद तक रिलीफ मिला है अभी। तो क्या कहना चाहेंगी दीदी औरों के लिए? यही कहना चाहूंगी कि बहुत अच्छा मतलब प्रोडक्ट है, बहुत अच्छा जूस है, जूस ही है मतलब एक हिसाब से जी, सबको लेना चाहिए, हेल्थ के लिए बहुत अच्छा है। वेरी और वालेकुम अस्सलाम। और खैरियत है? आपा कैसी तबीयत है? तबीयत तो सही है, मैं तो जानती ना। तबीयत तो सही है, बस शुक्र है। हाथ हिलाइए सीधा। और दूसरा वाला उल्टा वाला। पैर उठाइए, सीधा वाला पैर उठाइए। पैर मेरे से उठा है, ये तो उल्टा है, सीधा उठाइए। ये
इलाज के बाद ठीक है। क्या नाम है? मोती रानी। कहाँ से आई हैं? बताइए, अब तो बताइए। अंबिकापुर से। आप इससे पहले जब इलाज से पहले आई थी तो आपको कुछ मालूम था कि कहाँ आई हैं? कुछ नहीं मालूम था। हाँ, उस समय आप व्हील चेयर पर आई थी, आपको कुछ मालूम नहीं था। तो थोड़ा चल के अब घूम के दिखाइए मेरे को, आगे चलिए। अपनी माँ को इलाज से संतुष्ट हैं आप? संतुष्ट है। बिल्कुल। चलिए आइए। देख नहीं रहे थे उस दिन, पानी न पड़ गया था जी। आप लोग मिला के हम लोग लाए थे इसको। अच्छा अच्छा, पानी उनी भी दे दिए थे घर में? कब पड़ गया था? अच्छा। और तो ऐसे ऐसे हाथ डुलाई ना। हाँ हाँ। तो मेरा भतीजा आया था ना, वो बोलता मम्मी हाँ, मिशन में तो भक्ति नहीं दिया। चलिए हाथ उठा के दिखाइए आंटी। हाथ उठा बिल्कुल। हाँ। ऐसे कर दो, ऐसे से रखो। Myself ज्योति शंकर बर्डलोई फ्रॉम असम, मोरीगांव डिस्ट्रिक्ट। तो मेरा सर पहले गैस का फुल प्रॉब्लम था और इसके बाद मेरा पॉक्स हो गया था पूरा बॉडी में, तो उसका दाग धब्बा पूरा था, वो अभी ख़त्म हो गया है 15 दिन क्वार्सी यूज़ करने के बाद। और जो प्रोडक्ट्स है वो सब यूज़ करने के बाद मोटा मोटी 1 महीना भी नहीं लगा ये चेंजिंग आने में सर। इलाज के बाद क्या नाम है? प्रदीप कुमार। आप लोग इसको किस हालत में आए थे लेकर? अब जब गाड़ी से उतारे थे तो आप लोग 2-3 जन मिल के टांग के उतारे थे? अच्छा। बताइए अंकल जी, आपके कौन है? प्रदीप आपका लड़का है। अब आज 20 दिन हो गया तो आपका लड़का तो एकदम चंगा है, संतुष्ट, खुश है ना? हाथ उठाओ प्रदीप कुमार। हाँ, दोनों हाथ उठा के अब दिखाइए। ठीक है, देखिए आपका इलाज हुआ था 1 जुलाई। प्रदीप कुमार 1 जुलाई 2024। आपका ब्रेन में भी काफ़ी दिक्कत था। MRI आपका हुआ है 3 जुलाई। ठीक है, देख सकते हैं कितना ब्रेन में इनका दिक्कत था। और ये जो पेशेंट हैं 20 दिन में, कितने दिन में आप दौड़ने लगे? आपके कैथेटर पाइप, यूरिन पाइप कितने दिन में निकल गया था? 8-10 दिन में। अब दौड़ के मेरे को दिखाइए, चलिए। थोड़ा दौड़िए, चलिए, एकदम चंगा इधर दौड़िए। हाँ ठीक है, और चलिए आगे। आज आप घर जा रहे हैं तो फिर दोबारा ऐसा गलती मत कीजिएगा, ठीक है? दारू नहीं पीना है। हाँ ठीक है, बिल्कुल। आप मुट्ठी बांध के दिखाइए सब। अब कोई झटका, कोई दिक्कत नहीं है, ठीक है, ओके। इलाज से पहले, इलाज से क्या नाम है आंटी? बोल पाएंगे भैया? नहीं बोल पा रहे हैं। कहाँ से आए हैं? अंबिका। कितने दिन से दिक्कत है इनको? 18 तारीख को पहला नाम आया था। 18 तारीख को। अच्छा, वहाँ से ठीक हुआ। उसके बाद 2-3 दिन से ज्यादा आवाज बंद हो गया ना बोलना। हाथ उठाइए आंटी, हाथ उठाइए। नहीं, ये हाथ नहीं, दाहिने हाथ पाए। अच्छा, ये CT स्कैन भी हुआ? सबसे पहले बार हुआ तो 80 साल का। अच्छा अच्छा अच्छा। 80 साल से बोले कि थोड़ा सा मतलब तो दवाई दे दी। चलिए ठीक होगा, कोई बात। अच्छा, इसका उर्वश फातिमा, मेरा नाम है राजिया खातून। ये कब से दिक्कत हुई है? दिक्कत छोटी थी, मतलब 6 महीने की, तब दिखाया डॉक्टर को, तब पता चला था, तब है। अच्छा, तो इसका इलाज कहाँ कहाँ किया आपने? इलाज बहुत जगह कर चुके चच्चू, कई जगह किया है। अरे मतलब लखनऊ तक दिखा लाए हैं, बाराबंकी में दिखाए हैं कई डॉक्टर को। लखनऊ में वो संदीप बुधवार है, उनको दिखाए। यूखान डॉक्टर आते हैं, न्यूरोलॉजिस्ट, उनको दिखाए। फिर वहाँ ले गए मजहर हुसैन को दिखाए लखनऊ। अब तो सर नहीं झुकाती है ज़्यादा? नहीं सर नहीं झुकाती, थोड़ा कम कर दी है। हाँ।
आप थोड़ा मतलब ऐसे दिखती रहती है ना। ये आज देखो देखो 15 तारीख को 3 दिन की दवाई दी गई थी और ये जो बिल्कुल सर नीचे झुका के न्यूरो प्रॉब्लम थी इसको और इसलिए अपना सर पूरा उठा नहीं पाती थी। आज थोड़ा सा 19-20 3 दिन में रिजल्ट आया है कि जो हमने देखा बुला करके, तो ये अपने आप सर उठा के ऐसे देखना शुरू कर दिया है और 15 दिन में ऊपर वाले ने चाहा तो बढ़िया सा रिजल्ट हम आएगा। मैं अजय सैनी बाराबंकी पल्ली से बिलोंग करता हूँ और इस बच्चे का मैं इलाज फिर से स्टार्ट कर दिया हूँ। थैंक यू। विश यू वेल। आगे की वीडियो आगे दी जाएगी। इलाज से पहले क्या नाम है? आवाज में भी दिक्कत है। पाँव खींचो, पाँव दोनों मोड़ो। राइट साइड वाला पाँव नहीं खींच रहे हैं। कैथेटर का 2 दिन से दिक्कत है ना? ये ऐसी तरह से झटका होता था ना, झटका होते रहता था। यस सर। जी, मैं हैदराबाद से बोल रहा हूँ। ओके। हाथ में कंपन स्टार्ट हो गई थी, हाथ में कंपन स्टार्ट हो रही थी जिसे बोलते हैं पार्किंसम। तो वो खैर 20 दिन में लेने, हाँ 20 दिन कुछ जब ये अभी शुरू हुआ था तब वो 20 दिन में बिल्कुल अभी कंपन रुक गई है। नहीं तो ऐसे हाथ पकड़ते हिलती रहती, जैसे कोई पेन लेकर साइन करने जाऊं तो शेकिंग होती थी, शेकिंग पूरी बंद हो गई। अच्छा, अरे वाह। 20 दिन से डेली सुबह शाम ले रहा था, कंपन बंद हो गई है। अच्छा, वेरी गुड, बहुत बढ़िया, बहुत अच्छा रिजल्ट। बस।